சுவாமி ஐயப்பன் ஹரிஹரபுத்திரன் என அழைக்கப்படுகிறார். சிவபெருமானும் மோகினி வடிவில் தோன்றிய மகாவிஷ்ணுவும் இணைந்ததால் பிறந்த தெய்வீக குழந்தை ஐயப்பன். மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்தது அசுரர்களின் அதிபதியான மகிஷாசுரனை அழிக்கவே. அந்த தெய்வீக ஒன்றிப்பால் பிறந்த குழந்தை காட்டில் வைக்கப்பட்டது. அந்த குழந்தையை பந்தல அரசன் ராஜசேகரன் வேட்டையாடும்போது கண்டெடுத்தார். குழந்தையில்லாத அரசன் அந்தப் பிள்ளையை தன் மகனாக வளர்த்தார். அந்தக் குழந்தையே மணிகண்டன் என அழைக்கப்பட்டான். சிறுவயதிலிருந்தே மணிகண்டன் அபாரமான ஞானமும் வீரமும் கொண்டவனாக வளர்ந்தான். அரசியின் சூழ்ச்சியால் மணிகண்டனிடம் புலிப்பால் கொண்டு வரச் சொல்லப்பட்டது. இது சாத்தியமற்ற காரியம் என்றாலும் மணிகண்டன் அதை ஏற்றுக்கொண்டான். காட்டிற்குச் சென்ற அவன் மகிஷாசுரையாக பிறந்த மகிஷியை அழித்து புலிகளை தன்னுடன் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான். அப்போது தன்னுடைய தெய்வீக பிறப்பின் இரகசியத்தை அரசனுக்குத் தெரிவித்த மணிகண்டன் தான் மனிதனல்ல என்றும் சபரிமலையில் தங்கி உலகை காக்கப் போவதாகவும் கூறினான்.